லாஸ்டா வந்து ரிமோட் எக்ஸிகியூஷனர் வழியா எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம், லைக் வாட் ஆர் த திங்ஸ் தட் வி கேன் டூ வித் தட் ரிமோட் எக்ஸிகியூஷனர் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லோக்கலா ஒரு நம்மளே ஒரே டெராஃபார்ம் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணி நீங்க கோ சேஞ்ச் பண்றது இதெல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இட் மீன்ஸ் இப்ப நம்ம டீம்லயே ஒரு 5 ஒரு டெராஃபார்ம்க்கே ஒரு 2, 3 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க். ஸோ ஒரு பீப்புள் வந்து ஒர்க்கிங் ஆன் செக்யூரிட்டி குரூப்போட கோட் ஒர்க் பண்றாங்க. இன்னொருத்தர் வந்து விபிசி கிரியேட் பண்றாங்க. தென் வந்து இன்னொருத்தர் வந்து இங்கே ஐபி ஆர் டிஏ எலாஸ்டிக் ஐபியோட கோட் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்சிடர். ஸோ இவங்க எல்லாருமே ஒர்க் பண்றதுக்கு கொலாபரேட்டா ஒர்க் பண்ணாதான் டீம், ரைட்? ஸோ இப்போ நான் மட்டும் லோக்கல்ல ஒர்க் பண்ணேன்னா ஐ வில் ஹேவ் ஸ்டேட் ஃபைல்ஸ், ரைட்? என்னோட லோக்கல்ல ஒர்க் பண்ணேன்னா நான் சப்போஸ் அப்ளை பண்ணேன்னா ஐ வில் கெட் சம் ஸ்டேட் ஃபைல், ரைட்? இந்த ஸ்டேட் ஃபைல் எனக்கு கிடைக்கும். ஸோ இட் மீன்ஸ் தட் ஐ நோ தட் என்னென்ன ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது, இதெல்லாம் கிரியேட் ஆகுதுன்னு தெரியும், ரைட்? ஸோ இன்கேஸ் இஃப் அதர் ஒர்க்ஸ், இப்போ இவர் ஒர்க் பண்ணும்போது இவரே அப்ளை பண்ணும்போது விபிசி தனியா ஒரு ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகும், ஏஐபி தனியா இவர் ஒர்க் பண்ணும்போது இவருக்கு ஒரு ஸ்டேட் ஃபைல் ஆகும். ஸோ இதை நம்ம மேனேஜ் பண்றோம். ஸோ வி ஆர் மேக்கிங் டீம் டு யூஸ் சிங்கிள் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஃபைல். ஒரே ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஃபைல் மட்டும் யூஸ் பண்ண சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேஸ் இருக்கு, என்னென்ன திங்ஸ் எங்கெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம்னா, if you go to Terraform, right? If you go Terraform state management, right? There are different places that you can stay. Say, yeah, remote. Yeah, இது எல்லாமே உங்களுக்கு யூ கேன் சேவ் இட். அலிபாபா, ஐ திங்க் திஸ் இஸ் நாட். Yeah, correct. Alibaba Cloud, let's say DNS, which means HTTPS traffics, we can save the file. Then Amazon Route 53 is on this one. My we'll see where getting this thing. So, okay, let me, I'll take it. So, எங்கெல்லாம் நம்ம ஸ்டேட் ஃபைல் சேவ் பண்ணலாம்? ஸோ லோக்கல்ல சேவ் பண்ணனா we can't have a collaboration, right? Then definitely then other option would be on common place that everyone will have access, right? So the first thing is HTTPS access. It means நீங்க ஒரு ஆர்டிஃபேக்ட் வச்சிருக்கீங்க, ஜேஃப்ராகோ இல்ல நெக்ஸஸோ இல்ல சம் அதர் ஓன் ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா யூ கேன் சேவ் த ஸ்டேட் ஃபைல் த. அங்கிருந்து வி கேன் கால் தெம், வி கேன் யூஸ் இட். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் இன் S3. S3 யூஸ் பண்ணலாம். அஜூர் யூஸ் பண்ணீங்கன்னா அஜூர் ஸ்டோரேஜ்ல யூஸ் பண்ணலாம். அஜூர் ஸ்டோரேஜ்ல யூஸ் பண்ணலாம். தென் யூ கேன் சேவ் இட் இன் கன்சோல். இது டெராஃபார்மோட ப்ராடக்ட். டெராஃபார்மோட ப்ராடக்ட். ஃபோர்த் பாத்தீங்கன்னா யூ கேன் சேவ் இட் டெராஃபார்ம் கிளவுட். You can use then you can use it in S3. You can save it in Kubernetes also. Kubernetes cluster la kuda you can you can save your state management file. So ஏன்னா ஒரு particular state file we are sharing between two different teams. Different teams share பண்றதுனால will be using that. ஓகேவா? So அதை எப்படி நம்மளோட கோட்ல நம்ம டிஃபைன் பண்ணோம்னா I'll say you. Yeah. So we have to define a backend. Backend TF நீங்க தனியா பண்ணலாம், or you can write it in here. உங்களோட main.tf you can declare it. No issues. So தனியா நான் வந்து just I took as a backend.tf. So it is easy to identify அதனால. So
இப்போ நம்ம S3ல ஸ்டோர் பண்ணோம்னா வி ஷுட் ஹேவ் S3 பக்கெட். நம்மளோட AWSல வி ஷுட் ஹேவ் அவர் S3 bucket. So I'll create one S3 bucket. I added. So, so we have created a bucket. We go through S3. So make sure நீங்க எந்த ரீஜன்ல இருக்கீங்க பார்த்துக்கோங்க. You just need to create that region. So I'll create one more bucket. Uh, okay. So make sure all options are by default. இருக்கட்டும். Then you can create a bucket. Not available. Okay. Yeah. So நம்மளோட பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. If you go to properties, you can see all your details here. So அதை நம்ம சேவ் பண்ண போறோம் நம்மளோட ஸ்டேட் ஃபைலுக்கு. So you have to write Terraform backend என்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போறோம். So we'll be using S3. Then பக்கெட்டோட நேம். So என்ன பக்கெட் வேணுமோ அந்த நேம். Then உங்களோட ஃபைல் நேம் என்ன ஸ்டேட் ஃபைல் வந்து என்ன நேம்ல சேவ் பண்ணணும். So I'll be giving demo same thing terraform dot tf state கொடுக்குறோம். Then region. So region பார்த்தீங்கன்னா you can find here US East 1, right? So I created US East 1. Then I save. In the Dynamo table, I'll comment later, but once we create things we write, அதுக்கப்புறம் will comment this, okay? So this is how our backend looks. இப்போ நம்மளோட மெயின் கோட் பார்த்தீங்கன்னா what I took, right? ஒரு EIP create பண்றேன். Then I think we don't need to create instance now. Also, we don't want this resource to be there. Okay. Output EIP or output. Yeah, I think we don't need this. Okay. இந்த ரெண்டு தேவையில்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒரு இஐபி மட்டும் நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது ஸ்டேட் ஃபைல் இங்க கிரியேட் ஆகுதா இல்லை அங்க கிரியேட் ஆகுதா we can verify that. Okay, let me open my command prompt. So before that we'll save all files. Okay, we can go to the form to more 25. So first thing we have to do a terraform in it. ஏன்னா நம்ம பேக்கெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். So அதனால we have to do a terraform in it. It will now initialize the backend for us. See, successfully configure and the backend S3. ஏன்னா நம்மளோட code வந்து it can able to talk to our S3 bucket. So it says it's configured successfully. Then downloading the provider for us. So it got initialized. இப்ப நான் validate பண்ணனா it will validate my code.
I have some issues with my code. It's been not declared. Okay. 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 Initializationக்கு நம்ம பண்ணவே இல்லை. Okay. If I do now, it will be good. Yeah, it is good. So my configuration is success. I can apply now. Sorry, CLS, right? Terraform, apply, hyphen auto, hyphen approve. See, this is getting created. நம்மளோட resource it got created. If we check in our code, right? See, we don't have that TF state file. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு TF state and TF state backup வருது. But you could see, right? State management பாத்தீங்கன்னா உங்களோட டெராஃபார்மோட ப்ரொவைடரோட திங்ஸ் தான் இருக்கே தவிர யூ டோன்ட் ஹேவ் த ஸ்டேட் ஃபைல் விச் மீன்ஸ் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பேக் எண்ட்ல மை டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்ஸ் யூ ஸ்டோர்ட் இன் திஸ் பர்டிகுலர் பக்கெட்ல தான் சேவ் பண்ண சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஸோ தட்ஸ் த ரீசன். இஃப் யூ கோ டு அவர் பக்கெட்ஸ், ரைட்? பக்கெட்ல போயிட்டு not this one. So complete cloud, right? So if you go and see, right, நம்ம என்ன நேம்ல கொடுத்தோமோ அந்த ஃபைல் we can able to see it. See, அதோட டைப் என்னென்ன திங்ஸ் இது இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ரீட், ரைட், யூ ஜஸ்ட் செலக்ட் அண்ட் ஓப்பன். சி, அதோட ஸ்டேட் ஃபைல் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வை திஸ் இஸ் வேர் யூ கேன் யூஸ் வித் யுவர் டிஃப்ரெண்ட் டீம். இப்போ டிஃப்ரெண்ட் டீம் யூஸ் பண்ணும்போது வி ஹவ் ஒன் மோர் இஷ்யூஸ். என்ன இஷ்யூஸ்னா, பை டிஃபால்ட் ஒரு மாடல் நம்ம ரன் பண்றோம்னா, லெட் மீ delete this. I'll show you in a real time. But close that, sorry. Terraform will destroy this. It got destroyed. இன்னொரு திங் என்ன மெயின் திங்னா ஐ ஷோ யூ நாட் கோட். இப்போ சப்போஸ் இந்த ரிசோர்ஸ் ஐம் ஓப்பனிங் திஸ் பிளாக். இது என்ன பண்ணுன்னா, this resource will like 300 seconds it will wait. Nothing, it won't create anything. It will wait for 300 seconds in the particular thing. Okay, wow. So the particular block of code means it will sleep for 300 seconds. 300 seconds it won't give console for us. So I'm doing that. ஏன்னா இப்ப parallel இன்னொரு டெவலப்பர் ஒர்க் பண்றாருன்னா, so that time we need to show, right? Wanted to make sure that it should also work, right? அதுக்காக I'll show you. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பிளாக் ஆஃப் கோட் மட்டும் I'll save this file and do a terraform. ஸோ பிகாஸ் இதை நான் ஆட் பண்ணதுனால இட் required some providers to download. ஸோ அதனால இட் asking you to do a you have to do it upgrade கொடுக்கணும். or you can do one more thing. Without upgrade you can use terraform init. In it you can use reconfigure. You can use reconfigure because நம்ம புது thing add பண்ணதுனால it will download that provider.
see installed HashiCorp time இந்த டைம் ப்ரொவைடர் நம்ம டைம் இந்த மாடியூல் யூஸ் பண்ற ரிசோர்ஸ் யூஸ் பண்றதுனால இட் நீட் தட் ப்ரொவைடர் டு பி டவுன்லோடட் ஸோ அதனால இட் டவுன்லோடட் ஓகே ஸோ நான் அப்ளை பண்றேன் ஓகே பை டிஃபால்ட்டா ஸோ it will wait for 300 seconds instance 5 minutes right 300 seconds equal to 5 minutes yeah it will won't give console for us for 5 minutes right in case இப்போ இந்த Terraform ஒரு டெவலப்பர் இந்த ஃபைல் அப்ளை பண்றார் இன் கேஸ் இஃப் another developer wants to apply that file right usually we should not allow a parallel apply ஏன் parallel apply பண்ணக்கூடாது சொல்றோம்னா ஏன்னா நம்மளோட ரிசோர்ஸ் எல்லாமே will be creating in a single tf state file right so if I the same இன்னொரு டெவலப்பர் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க டெவலப்பர் பி you wanted to apply the same பண்ணும்போது there will be a mismatch so there will be issue or there will be a mismatch கண்டிப்பா வந்து if you by default நீங்க உங்களோட லோக்கல்ல you can't apply a parallel ஏன் parallel பண்ண முடியாதுன்னா when you're applying particular resource right இப்போ இந்த ரிசோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது there will be creating one more file called log file ஒன்று கிரியேட் ஆகும் log.info or something file that will be created in your local by லோக்கல்லா யூஸ் பண்ணும்போது Terraform will provide you that facility that you could not apply two files parallelly ரெண்டு ஃபைல்ஸ் வந்துமே ரெண்டு அப்ளை உங்களால parallel பண்ண முடியாது சொல்லி by default Terraform is allowing that in case of state management நம்ம ரிமோட் ஸ்டேட்ல சேவ் பண்றதுனால by default AWS or Terraform are not able to lock the file for you so for that I'll show you now இப்போ நான் Terraform அப்ளை கொடுத்தேன்னா so it's not talking too much see it's applying here it means once we check right once this post check right we could able to see two IP or two different things so இது வந்து இட்ஸ் நாட் எ குட் வே ஸோ நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஏன்னா எல்லாமே ஒரே சிங்கிள் ஸ்டேட் ஃபைல தான் ஆகுது உங்க ஸ்டேட் ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு யூ ஹாவ் டு ரீக்ரியேட் ஃப்ரம் த ஸ்கிராச்னா யூ ஹாவ் டு யூஸ் இம்போர்ட் கமெண்ட் ஒரு ரிசோர்ஸை நீங்க வந்து இம்போர்ட் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் த கோட் அது வந்து ரொம்ப 3 days ப்ராசஸ் ஆகும் ஸோ யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபைல் அந்த ஸ்டேட் ஃபைல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்னா we can use டைனமோ டேபிள் வச்சுக்கிட்டு we can use டைனமோ டேபிள் டு லாக் அவர் ஸ்டேட் ஃபைல் நம்மளோட ஸ்டேட் ஃபைல நம்ம we can able to lock it so அது எப்படின்னா go to your AWS go to டைனமோ go to DynamoDB so DynamoDB போயிட்டு go to create table இங்க போலாம் or you can go here you can create a table so I can name it as anything called Terraform sorry Terraform block now I'm creating a table name so the partition key use பண்ணும்போது you have to use this then only it will lock okay the partition key is lock ID okay then you can directly go and create a table once table is created you should get an active status then only we can able to use that okay okay got created and state became active then copy that copy பண்ணிட்டு then I'm removing here you have to use the table name here okay Terraform lock now use பண்ணிட்டேன் I'm saving it
Let it be complete. 10 more seconds. பிரமோத், அதுல அந்த கீழே அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குமா? லாக் ஆப்ஷனு. ஆமா ஆமா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதுல பார்ட்டிஷன் கீழ யூ ஹேவ் டு பார்ட்டிஷன் கீழே. கிரியேட். ஆமா. ஓகே ஓகே. If you go here, partition key. Only. மத்தது எல்லாமே ஆப்ஷனல் தான். If you want, you can have it. Otherwise, you can discard it. ஓகேவா? ஓகே. நம்ம நம்ம அந்த பார்ட்டிஷன் கீழே அந்த லாக் மட்டும் தான் நம்ம டைப் பண்ண முடியும். இல்ல, யூ கேன் கிவ் இட் லாக் ஃபார் ஐடி. டெராஃபார்ம், ரைட்? டெராஃபார்முக்கு வந்து நீங்க லாக் ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. லைக் இஃப் யூ யூஸ் டிஃபரெண்ட் ஐடி அண்ட் உங்க கோடோட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் won't work. For there are certain things to be followed, right? So if you ஓகே. suppose if you want to use in your product, right, the partition key வந்து you can use it in a different way. I'm not good at DB, so other ஓகே. people's want எதனா key யூஸ் பண்ணணும்னா they can use their own key. நம்ம primary key இந்த secondary key எல்லாம் பார்த்துருப்போம், right? So ஆமா. that time you can use those different things. For Terraform state management, you have to follow this key lock ID. லாக் ஐடி. ஓகே. Okay. Yeah, it got created. Mm. Yeah, it's got created. Let me destroy. Destroy it won't take time. Let's say something to saving. Okay, let me do a terraform it and do it. Okay, let me destroy this file. இப்ப கிரியேட் பண்ண ஐபியை டிஸ்ட்ராய் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். லைக் வி added these things to our code. Yeah, we have added one more. We have created and resource time வந்து we can make it as 300 in the sense 250 seconds. Then 250. Yeah, we'll get it at 250 seconds. 250 seconds. We'll change it to 250 seconds and save my file. இப்போ நான் Terraform அப்ளை பண்றேன். நம்ம சப்போஸ் இஃப் யூ டிட் எனிதிங் டு யுவர் பேக் அண்ட் ஃபைல்ல நீங்க எது சேஞ்ச் பண்ணாலும் யூ ஹவ் டு ரன் ஒன் மோர் கால் Terraform init reconfigure நீங்க ரன் பண்ணணும். ஏன்னா we are changing in the main file which Terraform needs to know. நம்ம Terraform சொல்லணும். ஸோ அதனால they have to use. Okay, இப்போ நான் அப்ளை பண்றேன். there will be changes. Terraform apply hyphen auto move it program. இப்போ நான் கொடுக்குறேன். See, we'll getting one more thing called acquiring a state log. This may take few moments. It means அந்த நம்மளோட ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு, எதனா லாக் ஆயிருக்கான்னு we are checking it. So இப்போ இன்னொரு டெவலப்பர்ஸ் இப்போ நம்ம ஒர்க் பண்றாங்க, லைக் இட்ஸ் கெட்டிங் அப்டேட், ரைட்? இப்போ இன்னொரு டெவலப்பர் வாண்ட்ஸ் டு அப்ளை சேம் திங், ரைட்? This time you will get an error here. It will read the state file. State file read பண்ணும். It says error occurring state log. என்னால ஃபைல் வந்து லாக் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. I can't able to do. யார் கரண்டா யூஸ் பண்றாங்க? Currently using by என்னோட நேம். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் யுவர் ஓன் சிஸ்டம், ரைட்? உங்களோட ஆஃபீஸ்ல உங்களோட லைக் என்ன ஓஎஸ் நேமோ அந்த ஓஎஸ் நேம் கட்டுசி currently is using that. Use பண்றது என்ன வெர்ஷன்? ஸோ வாட் எவர் வெர்ஷன் each Terraform is having, right? ஸோ அதோட வெர்ஷன்
So எப்ப கிரியேட் ஆயிடுச்சு அந்த லாக் ஃபைல்? இட் வாஸ் கிரியேட்டட் அட் யூடிசி டைம். யூடிசி டைம் இன் த சென்ஸ் the plus UTC time range it got created. Then info we don't have any info, so we can't able to apply that file until he completes. You know, complete agra varaikkum we can't able to do that. In case if you want to apply, right, this is not recommended. See, for most commands you can disable locking with the function lock false, but this is not recommended. You can apply using life and lock equal to false. We can do that, but it is not a recommended way. கொடுத்துட்டு you can use this option, but this is not recommended, so it will definitely will make your state file go corrupt ஆகிறதுனால this is not a recommended way. இந்த வேவை வந்து நம்ம we never suggest to anyone. So okay, make sure that ஒரு லாக் ஃபைல் ஆயிடுச்சுன்னா it wait until your lock is getting released. Okay wow. So in case that it's like in case maybe your project is okay to override that, right, that time you can use that. Okay, we will wait until this get completed. அது வரைக்கும் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. So this dynamo table will help us to lock our Terraform file. அந்த லாக் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு மானிட்டர் பண்ண முடியுமா? We can't do that. நம்ம ஓ, பண்ண முடியாது. ஓகே. You have to wait. ஏன்னா வெயிட். based on your code, right, நம்ம கோடோட லென்த் எவ்வளவோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் we can know that. So நம்மளுக்கு இல்ல, தெரியும்ல லாக் லைக் ரிலீஸ் ஆன அப்புறமா நம்மளுக்கு நோட்டிஃபை வர மாதிரி. வராது. ஓகே, ஓகே. nothing. ஏன்னா we know that who is working, right. இப்போ ம். பர்டிகுலர் இப்போ உங்க பிசினா உங்க you have your host name or your AD something it will be visible for me, right. So I can directly reach. ஏன்னா you will be working only with your team, right, not outside with other developers. Unknown developers ஓட நீங்க ஒர்க் பண்ண போறது கிடையாது கரெக்ட். இதுக்கு. So that time with the help of this thing you can get it. அவங்க என்ன ஆப்ரேஷன் பண்றாங்க கூட யூ கேன் ஏபிள் டு சி ஆப்ரேஷன் டைப் அப்ளை. ஸோ ஓ, அவங்க அப்ளை பண்றதுனால வி காட் அதனால யூ கேன் யூஸ் வித் தட். Yeah, 2 minutes 50 seconds and also 50 seconds இருக்கும். 2.5 நிமிஷம். Okay, please. It will stop now. You're taking time now. Okay. Oh, in 50 seconds it will take you now. It should stop right to 50 seconds in the sense 5 intermission then. Okay, let it stop. So if you go to your S3 bucket, right, there is S3ல நீங்க கிரியேட் பண்ணும்போது I'll give you one more thing. இப்ப நீங்க ஒரு பக்கெட் கிரியேட் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். மேக் ஷூர் தட் யூ எனேபிள் திஸ். என்னன்னா ஒரு வாட்டி ஸ்டேட் ஃபைல் சேவ் போகும்போது யூ வில் கெட் வெர்ஷன். இன் த சென்ஸ் இட் வில் ஹாவ் V1 V2 அதே போல வெர்ஷன் இட் வில் எனேபிள். மீன்ஸ் that in case if you want to roll back your infra, right, with the help of state file, right, you can roll back. ஏன்னா நம்ம ஒரு சேஞ்சஸ்க்கும் ஒரு புஷ் ஒரு அப்ளை ஆனப்புறம் திஸ் ஃபைல் வில் பி சேவ்ட் இன் ஒன் ஒரு வெர்ஷனா சேவ் ஆகும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ரோல் பேக் டு பர்டிகுலர் வெர்ஷன் வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபைல்ஸ், ரைட், இந்த ஃபைல்ஸ் வச்சு we can able to roll back to our previous environment. Try this. நீங்க கிரியேட் பண்ணும்போது try to enable bucket versioning. enable பண்ணி see versioning means keeping multiple variants of an object in the same bucket. So you will have a different versions. In case of rollback பண்ணணும்னா we can state file வச்சு we can roll back to our older versions. Infraவோட older version we can get it. அதே போல these are encryption. So by default
You will get an interview question கூட வரும். Suppose in case they ask you on S3 bucket, right? By default ஒரு bucket create பண்ணும்போது encryption on ஆகிருக்குமா என்ன இருக்குன்னா, yes, it will by default it will get enabled. Encryption வந்து by default enable இருக்கும். This is new thing. What you say? Terraform recently introduced. Terraform and AWS recently introduced that we can lock even without going to Dynamo table. With this advanced setting, you can enable the lock here itself. See, object lock works only in versioned buckets. Enable object lock automatically. Enable versioning. நீங்க இதை enable பண்ணாவே by default this also will get changed. ஓகேவா? So make sure இது கூட ட்ரை பண்ணி பாருங்க whether it is getting locked or not. Recently they like released this feature. Okay, let me see, it got completed. Yeah, it got completed and my IP is created. Then if you want, the next developer can go do any operation. Terraform destroy. Okay, this is how you can use state file in your code. One more thing. Next thing பாத்தீங்கன்னா, I wanted to save you state management for other teams. எப்படி சொல்ல வரேன்னா, like if consider the same thing. இப்ப ஒரு EIP ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது, ஓகேவா? ஸோ ஒருத்தர் EIP கிரியேட் பண்றாரு, இட் மீன்ஸ் எலாஸ்டிக் ஐபி. அந்த பர்டிகுலர் எலாஸ்டிக் ஐபியை திஸ் செக்யூரிட்டி குரூப் ஷுட் பி ஆடட். அந்த பர்டிகுலர் திங்ஸ்ல we need to create. We know that EIP கிரியேட் ஆனாதான் நம்மளுக்கு இந்த செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ண முடியும், கரெக்டா? EIPயோட அவுட் நம்மளோட ஸ்டேட் ஃபைல் நமக்கு தெரியணும். ஓகே, இந்த சென்ஸ் இந்த ஸ்டேட் ஃபைல்ல will have the IP details, right? Outputல it should have this IP details. இந்த IP details இருந்தாதான் என்னால இந்த செக்யூரிட்டி குரூப்லுக்கு போயிட்டு I can able to add that IP. ஓகேவா? இப்போ தெரிஞ்சாதான் நம்மளுக்கு பண்ண முடியும், ரைட்? ஸோ how we can do that? ஸோ இப்போ ஒரு ரிசோர்ஸ் EIP கிரியேட் பண்ணிட்டாங்க, டீமே. யா, டீமே வந்து ஒரு ஏபி கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப டீம் பி வந்து அதை யூஸ் பண்ணும். டீம் பி இந்த சென்ஸ் இன்னொரு டெவலப்பர் வச்சுக்கோங்க. இன்னொரு டெவலப்பர் வாண்டட் டு கிரியேட் ஏ செக்யூரிட்டி குரூப். அந்த செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றாங்கன்னா டு நோ த இந்த சைடர் ஐபியை நம்மளுக்கு தெரியணும், ரைட்? வாட் எவர் திஸ் ஃபெலோ டீம் ஏ, ரைட், இவருக்கு என்ன கிரியேட் பண்ணாரோ வி வாண்ட் டு நோ இன் த சென்ஸ் தட் டைம் வி கேன் யூஸ் ஏ data source வழியா we can able to get that. How to get that? So if you go to my backend, right, I have a small changes. Let me go first here. I'll rename bucket. இந்த bucket நான் rename பண்றேன். So I'll be using cloud 28 demo, right? So normally team A வந்து which having this cloud demo 28. Then the key, it will state mul state or terraform tf state, it will say. Then region is same thing. And we know this is not our lock name. We can go to our old one and we can take the log file. Okay. Team A. So team A oda file very good. So it is normal one. It will create. If we go and apply, we can, oh, it didn't delete. Let it delete. Okay. So I have to come out, then go into demo 26. Yeah. So then I have to go to team A, right? Team A போயிட்டு I have to do a terraform in it. So I have to do a reconfigure.
So ஒரு டீமே I will apply and get the AP. Okay. Terraform apply hyphen auto hyphen approve. ஸோ டீமே வந்து அவங்களோட ஐபியை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் மீன்ஸ் இதோட ஏஐபி வந்து இட் வில் பி தேர். ஓகேவா? இந்த பர்டிகுலர் மல் ஸ்டேட் டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபுல் ஃபைல போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see that. If I go right, see இதுல போனீங்கன்னா I can able to see that. I could see that இதோட ஐபி அண்ட் அவுட்லுக் ஆட் பண்ணதுனால I can able to see it the starting itself. So அவுட்புட் எனக்கு தெரியும். இதே இன்னொரு டீமுக்கு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ற டீமுக்கு நான் பாஸ் பண்ணேன்னா ஐ கேன் காப்பி திஸ் ஐபி அண்ட் கேன் சென்ட் இட். ஸோ தட் இஸ் நாட் எ குட் வே, ரைட்? It will require a manual things, right? So that is not a good way. So for that, what you have to do, right? Team B, whichever wanted to use that, right? In the backend configuration, they should have one more state called data. Data Terraform remote state is the resource name. Then you can call it any name. This is local name. You can call it any name. Even I can call IP or IP anything. You can call any name. This is local name. It can have any name. So I'll calling as a IP. So backend. எங்கிருந்து நம்ம டேட்டா ரிமோட் ஸ்டேட் ஃபைல ரீட் பண்ண போறோம். ஸோ வி நோ இட் இஸ் S3. ஸோ அதோட நேம் என்ன பக்கெட்? ஸோ திஸ் இஸ் நாட் எ கரெக்ட் பக்கெட். ஸோ வி ஹாவ் டு கிவ் த கரெக்ட் பக்கெட் நேம். So I'm taking cloud demo. In the cloud demo 28, what is the key name? So we know this is the file name, right? In the state file தான் நம்ம read பண்ண போறோம். So we have to use that file name. Then the region, என்ன region அந்த bucket இருக்குன்னு get பண்ண போறோம். So once we got it right, go to your security group. நீங்க இங்க யூஸ் பண்ணும்போது you have to use, see இங்க நான் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். AWS security allow TLS. ஸோ இதெல்லாம் ரைட். ஸோ இங்க யூஸ் பண்ணும்போது ஐ ஹாவ் டு யூஸ் டேட்டா டாட் டெராஃபார்ம் ரிமோட் ஸ்டேட். இதோ இந்த ரிமோட் ஸ்டேட் நான் யூஸ் பண்ண போறேன். திஸ் லோக்கல் நேம் ஐ ஹாவ் டு யூஸ். ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் லோக்கல் நேம் இயர். தென் இங்க அவுட்புட் பண்ணும்போது அந்த அவுட்புட்ல என்ன நேம் இருக்கு? ஸோ வி நோ த அவுட்புட் இஸ் அவுட்புட் வேல்யூஸ் ஐபி, ரைட்? இங்க இந்த பர்டிகுலர் கோட்ல டிமேயோட கோட் பாத்தீங்கன்னா அவுட்புட்ல ஐம் கிவிங் அஸ் ஐபி, ரைட்? இந்த ஐபியை வந்து யூ ஆர் காலிங் இயர். இந்த டீம் பில யூ ஆர் காலிங் இயர். ஸோ ஐபி தென் வீணோ டைரக்டா நம்ம செக்யூரிட்டி இப்படி யூஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் நம்ம யூஸ் பண்ணணும், ரைட்? ஃபார் தட் ஐம் யூசிங் டாலர் தென் த டேட்டா சோர்ஸ். இந்த டேட்டா சோர்ஸ் ஃபுல் கொடுத்துட்டு ஐம் யூசிங் இட். இப்போ கிரியேட் பண்ணீங்கன்னா it will read the value from this bucket. So I'll save this file. I'll save all. I'll do a save all for this too. So if I go to team B, right? I'm in team A. I'll go to team B. So I'll go to team B. Team A, right? Okay. So I go to team B. If I do I have to do a Terraform init reconfigure. I did changes in my backend, right? So I have to do a Terraform init reconfigure. So it got reconfigured. If I do a plan, right, I can able to get that IP. Inge I can able to get that IP. See, I think you can see IP pathina, you can able to see, right? 18209 81.108, right? In the IP that it got created, right? If you go and check, right?
See, in the IP, I can able to get it to a team B. Team B ala, it can able to get that IP. In case if you want, you can use a Terraform apply. Terraform apply கொடுத்துட்டு you can use this. See what is a data.terraform remote state IP. It's reading from the நம்மளோட remote stateல இருக்க file it's getting read. இதோட whatever it getting applied, will it get saved to my remote backend? Remote backendல save ஆகுமா இது? Hello, you can hear me, right? எஸ் பிரமோத். Okay. Okay. If ஸ்க்ரீன் whatever I ஸ்க்ரீன் ஷேரிங் oh, ஆகல. screen sharing earlier, let me do a share. The internet connected cut ஆயிடுச்சு. Okay. So இப்ப இந்த டீம் பி வந்து it got created, right? இந்த டீம் பி செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. டீம் பி செக்யூரிட்டி குரூப் it got created, right? கிரியேட் ஆயிடுச்சு. இதோட ஸ்டேட் ஃபைல் ரிமோட் ஸ்டோரேஜ்ல ஆட் ஆயிருக்காதா? அது ஷேர் ஆகுது இல்ல ப்ரோ, அதனால ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம கோடே கொடுக்கலையே. நம்ம வாட் வி ஜஸ்ட் கிவன் டேட்டா. டேட்டா மட்டும் தான் ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். பட் வி நெவர் சேட் டு ஆட். இந்த பக்கெட் இதே மாதிரி நம்ம பேக்கெண்ட் கொடுத்து ஆட் பண்ண சொல்லவே இல்லை. ஸோ இட் மீன்ஸ் அவர் திங் இட் won't have the state file. Where is that state file? If you go and see, right? If you go and பாத்தீங்கன்னா only EIP தான் இருக்குமே தவிர you don't have any other. ஏன்னா நம்ம ஆட் பண்ணல. For team B what we are saying, just அந்த ஃபைலை மட்டும் ரீட் பண்ணாதான் சொல்றோம் நம்ம. We are not asking it to write that file. Data backendக்கு நம்ம கொடுக்கல. It means it will create a localோட state file இது கிடைக்கும். So state file. In case if you want to use the same backend, right? You can write this code. The code எழுதி you can save it in remote backend. Okay, va? So that's the one. You can use that way to share your state file to across team. Different developers, different resource work பண்ணும்போது you can do that. So there is one other way. In case if I want a thing, right, I can use Terraform pull. I can use cli- I think you can get pull something. Logout metadata modules. Yeah, you have to use Terraform state pull. இங்கே நீங்க பாத்துக்கலாம். Like where you can see on the Terraform state file வந்து whatever details it have, right? It can able to see that. See, it is for team B, right? It readed something, right? It readed some object, right? So on the read பண்ண object, you can able to see it with the help of Terraform state pull. State pull பண்ணீங்கன்னா easy. In the IP it got in the thing it got readed, right? In the config ல இருந்து it got readed, right? So you can able to see that value also with the help of Terraform state pull. உங்க கோட்ல வந்து நீங்க இந்த டேட்டா பிளாக் எழுதியிருந்தா மட்டும்தான் you can able to pull this file. இப்போ இதே if I go to here, right? Tmail போய் if I pull a Terraform state pull, you can see only the EIP. அந்த EIP மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கல. லைக் அதோட ஃபைல் மட்டும் தான் it will pull for you. See,
instead of going to S3 bucket, S3 bucketல போய் நம்ம பார்க்கறதுக்கு we can use stateful and we can see in the console itself what it got created. இதுலயே you can use grep. இந்த grep command எல்லாம் யூஸ் பண்ணி you can get it whatever you want. grep IP or something. Sorry, it is Windows PowerShell. I can't use grep. In case if you use git bash, right? Git bash la use பண்ணீங்கன்னா you can able to use the grep command. Grep command use பண்ணி you can get it anywhere. This is PowerShell. See, I can't able to use the grep command. உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ you can use with the grep to get your particular results. Okay. So I'll stop here. You just go practice and we can continue remaining things. Other things will complete in next 2 days. We can complete the other 3 topics. The one more thing I didn't teach about import. In the நாலுமே we can complete in 2 or 3 classes. Okay. இதுல any doubt இருந்தா you can let me know. Otherwise, we can drop for the day. Sure, Pranit. Sure. Thank you. Yeah, thank you. Yeah. Thank you. Thank you Bye-bye. very much. Thank you very much. Bye.